அண்ணாச்சி. என்னடா நீ டீ குடிச்சியா? நான் டீ குடிக்கல, ஆனா டீக்கு பதிலா போண்டா சாப்பிட்டேன். நீங்க டீ சாப்பிடுங்க. குடு குடு குடு. அண்ணாச்சி, டீ கடை நாயரு உங்க அண்ணாச்சிக்கு எப்பதான் கல்யாணம் நடக்கும்னு கிண்டல் பண்றாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா தான்டா இருக்கேன். 40 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டானுங்கடா. எல்லாரும் மாதிரியும் நீங்களும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது தானே, ஏன் தள்ளி போட்டீங்க? தங்கச்சிங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், வயசாயிடுச்சு. என்னம்மா என்ன வேணா? அவருக்கு இன்னும் சம்பளம் வரல, கையில பணம் இல்ல, அதான். பரவாயில்ல, சம்பளம் வந்தது வந்து பணம் கொடுங்க. இப்ப என்ன வேணுமோ வாங்கிங்க. ரொம்ப நன்றி வெள்ளசாமி. அரிசி பருப்பு எண்ணெய் அவ்வளவுதானே, பைய கொடுங்க. சரிப்பா. காசு பணம் எப்ப வேணாலும் வருமா, மனுஷங்க தான் முக்கியம். இந்தாங்கம்மா குடிங்க. சம்பளம் போட்டதும் கொண்டு வந்து கொடுத்துற வெள்ளசாமி. சரிங்கம்மா, நல்லது. சரி, போயிட்டு வாங்க. நான் வரேன். டேய், இன்னும் என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? டீ கிளாஸ கொண்டு போய் கொடுத்துட்டு வேலையை பாடுறா. அண்ணாச்சி, அந்த அம்மா சம்பளம் வந்தானே கொடுக்குறேன்னு சொன்னதை நம்பி இப்படி கடன் கொடுக்குறீங்களே. அந்த முகத்தை கவனிச்சியா? பசியில இருக்கிறது நல்லா தெரியுது. உலகத்திலே பெரிய கஷ்டம் எது தெரியுமா? சாப்பாட்டு கஷ்டம் தான். சின்ன வயசுல நான் அதை ரொம்ப அனுபவிச்சிருக்கேன்டா. அந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. என்னம்மா என்ன வேணும்? நான் வாங்க வரலங்க, விக்கிறதுக்காக வந்திருக்கேன். விக்கிறதுக்காக வந்திருக்கியா? என்னம்மா கொண்டு வந்திருக்க? வீட்ல ரெடி பண்ண ஊறுகாய் கொண்டு வந்திருக்கேன். 1 ரூபாய் பாக்கெட், 5 ரூபாய் பாக்கெட்னு இருக்கு. இங்க பாருங்க. ஏற்கனவே ஊர்காலம் நிறைய இருக்குமா, அதுவே விக்காம தேங்கி போய் கிடக்கு. இது வீட்ல நானும் அம்மாவும் ரெடி பண்ணது. ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இட்லி தோசைக்கு கூட தொக்கு மாதிரி தொட்டுக்கலாம். ஒரு தடவை வாங்கினவங்க கண்டிப்பா அடுத்த தடவை கேட்டு வாங்குவாங்க. நீங்களும் வாங்கிக்கோங்க, கஸ்டமர் கிட்டயும் சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாசனை நல்லாதான் இருக்கு. இப்பதான் புதுசா ஆரம்பிச்சு. ஆமாங்க, நம்பி வாங்கிக்கோங்க. இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க, வேணான்னு சொன்னா மனசுக்கு வருத்தமா இருக்கும். அப்புறம் நீங்களும் எப்படிதான் பிசினஸ் பண்றது? 1 ரூபால 2 அட்டை, 5 ரூபால 2 அட்டை கொடுங்க. ஆனா வித்ததுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பேன். சரிங்க அண்ணாச்சி, அப்படியே கொடுங்க. நான் அப்புறமா கூட வாங்கிக்கிறேன். கொடுங்க கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க மிஸ்டர் சூர்யா. உட்காருங்க மிஸ்டர் சூர்யா. தேங்க்யூ. ஹலோ தேவிமா, நீங்க கிளாஸ்ல உட்காராம HM ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? என் டாக்டர் என்ன பண்ணாங்க? ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியா வாங்கியிருக்கோம், உடனே மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. நோ நோ நோ, படிப்புல எல்லாம் கெட்டிக்காரி பிரில்லியன்ட் தான், ஆனா பிஹேவியர் தான் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. என்ன சொல்றீங்க மேடம்? அப்படின்னு அவங்க ஒஸ்டா பிஹேவ் பண்ணாங்க? சார், நான் இவளோட மேக்ஸ் மிஸ். இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? நல்லா ஷார்ப்பா சீவன பென்சில என் சேர் கடியில வச்சுட்டா. நானும் தெரியாம உட்கார்ந்துட்டேன். ஏன் மிஸ், பென்சில் உடைஞ்சிருச்சா? திவாகர், சாரி பாஸ். நல்லா படிக்கிறாங்கிறதுக்காக இவளை இப்படியே விட்டா இவளை பார்த்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. மேடம், என் டாக்டர் பண்ணது தப்புதான். ஆனா அவங்க இதை வேணும்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன பேசுறீங்க மிஸ்டர் சூர்யா? உங்க டாக்டர் மிஸ் உட்கார சேர்ல சார்பா சீவன பென்சில வச்சிருக்கா. இவளை ஏன் அப்படி பண்ணனு கண்டிப்பீங்கன்னு பார்த்தா உங்க டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. மேடம்,
கண்டிக்கிறதுக்கு முன்னால தப்பு முதல்ல யார் மேல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இருங்க தேவிமா, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? மேக்ஸ் மிஸ் ஹோம்வொர்க் நோட் எடுத்து வைக்க சொன்னாங்க. ம், என் ஃப்ரெண்டு மேக்ஸ் நோட்டை மறந்து வந்துட்டா. அதுக்கு மிஸ் அவளை நம்பாம ஹோம்வொர்க் பண்ணாம போய் சொல்றியான்னு எல்லாரும் முன்னாடியே திட்டினாங்க. ம். ஃப்ரெண்டுக்கு ஷேம் ஆயிருச்சுன்னு அழுதா. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ம். இப்ப என்ன சூர்யா சொல்றீங்க? பாத்தீங்களா, தப்பு மிஸ் மேலதான் மேடம். தப்பு ஏன் மேலையா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, பெரியவங்க நாமளே சில சமயம் மறதியா சில விஷயங்களை மறந்துடுவோம். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க மறக்கிறது இயல்பு தானே. அதுக்காக மத்த குழந்தைங்க முன்னாடி அந்த குழந்தை மனசை காயப்படுத்துறது தப்பு இல்லையா? நாமளும் 2 வருஷமா எவ்வளோ பேரை போய் பார்த்துட்டோம். இவன் ஏதோ புதுசானா சொல்றான். எனக்கு என்னவோ இவ பெரிய ஃப்ராடா இருப்பா போல இருக்கு சிஸ்டர். எனக்கு என்னவோ வைரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்ல சிஸ்டர். பாண்டி, ம். நம்பிக்கைய தளர விடக்கூடாது. ஆ, எப்படியாவது அந்த வைரத்தை கண்டுபிடிச்சு நமக்கு சொந்தமாக்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுது சிஸ்டர். ஆனா மாப்பிள்ள சூர்யா வேற 2 வருஷமா விடாம போலீஸ் ஸ்டேஷன் போய் மாரிய கொலை பண்ண ஆள் அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கான சிஸ்டர். அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிஸ்டர். இன்னும் எத்தனை வருஷமானாலும் மாரிய கொலை பண்ணது நான் தானு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அத நினைச்சு நீ பயப்படாத. நமக்கு அந்த வைரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத நீ மனசுல வச்சுக்கோ. சூர்யாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்.